ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சோம்பேரி டிப்ஸ். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லார் வீட்லயும் மணியை எப்படி சேவ் பண்ணணும் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம மந்த்லி சேலரியில் நம்மளோட நீட் போக பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் சேவ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பண்ணுறப்போ நம்ம மணி அப்படியே இருக்கும், அது க்ரோத் ஆகாது. மணியை எப்படி டபுள் பண்ணுறதுன்னு நம்ம கிட்ட யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற 5 டிப்ஸை யூஸ் பண்ணி உங்களோட மணியை டபுள் பண்ணுங்க. அண்ட் இதை 18+ ஆன எல்லாருமே பண்ணலாம். நான் இப்போ தான் ப்ரோ 3rd இயர் படிக்கிறேன், என்கிட்ட சின்ன சேவிங்ஸ் இருக்கு, இல்லை இப்போதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாதிரி இருக்க எல்லாருமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க, உங்களோட மணியை டபுள் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: வெறும் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, 5 மாசத்துல 5 லட்ச ரூபா சம்பாரிச்சலாம்னு சொல்லிட்டு எவனாச்சும் வந்தான்னா அவனை போடா சொல்லிட்டு அப்படியே அடிச்சு துரத்திடுங்க. ஜென்யூன் வேஸ்ல எப்படி உங்களோட மணியை டபுள் ட்ரிபிள் பண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஓப்பனிங்க்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், நான் எந்த ஒரு பிஸ்னஸுமே இந்த ஒரு வீடியோவில் ப்ரொமோஷன் பண்ண போறதில்ல. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையே பாருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். பிகாஸ் நம்ம சேனலில் லைஃப் ஸ்டைல், ரிலேஷன்ஷிப், க்ரூமிங் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ கிவ் அ சப்போர்ட். கம்மிங் பேக் டு த டாபிக், டிப் நம்பர் 1: ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராகலாம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க மணியை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் ரிச் பீப்புளெலாம் ரிஸ்க் எடுத்ததுனால தான் அவங்களால இந்த ஒரு ஸ்டேஜுக்கு போக முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், எலான் மாஸ்கோட ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன். எலான் மாஸ்க் அவரோட நியூ கம்பெனியோட ஷேருக்காக பேபாலை சேல் பண்ணிட்டாரு. ஐ திங்க் அதை சேல் பண்ணுறப்போ $160 மில்லியன் அவருக்கு கிடைச்சிச்சு. $160 மில்லியன் இப்போதைக்கு உள்ள இந்தியன் கரன்சி வேல்யூக்கு 1168 கோடி. சாதாரணமாக 1168 கோடி இருந்தால் நம்மளோட என்டையர் லைஃப், நம்மளோட பரம்பரைக்கு அது போதுமானதாக இருக்கும். பட் அவர் ரிஸ்க் எடுத்து அதுலேருந்து $100 மில்லியன் டெஸ்லாவில் போட்டார். மிச்சம் இருக்க $60 மில்லியன் அவரோட இன்னொரு கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணார். இதை அவர் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணார். அப்போ அவரோட கையில் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. அவரால் அவர் வாங்கின கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில கூட அவர் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தார். இப்போ அவரோட நெட்வொர்த் $180 பில்லியன் கிட்ட இருக்கு, அதாவது 13 லட்சம் கோடி. இதுலேருந்து நான் சொல்ல வர பாயிண்ட், நம்ம எப்போதுமே கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். இதுல அவர் பண்ண மாதிரி உங்ககிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டையுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ்ல இருக்க ஒரு 20% அமௌண்ட்டை மட்டும் எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. தென் டிப் நம்பர் 2: நீங்க உங்களோட மணியை சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வைக்கிறதுக்கு பதிலாக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே இதை பண்றது இல்லை. நம்ம எல்லாரும் ஒரு ஒர்க் போகணும், அதுல இருந்து வர்ற மணியை வச்சு நம்மளோட லைஃபை லீட் பண்ணி அதே மிடில் கிளாஸ் லைஃப்லயே இருந்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். பட் நீங்க கண்டிப்பா அந்த ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நீங்க என்னைக்கு சேவ் பண்ற மணியை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஃபைனான்ஷியலா ஃப்ரீயா இருப்பீங்க. நம்ம எல்லாராலையுமே எலான் மஸ்க் மாதிரி கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா பேங்க் சேவிங்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்டார்டிங்கில் 20% எடுத்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் மேலே லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனியோட ஸ்டாக்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதை எப்படி செக் பண்ணுறதுனா நம்ம செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களோட சேலரியில் இருந்து மந்த்லி உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் போக உள்ள அமௌண்ட்டை நீங்கள் ஒரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களோட மணி க்ரோத் ஆகி 15 இயர்ஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மணி க்ரோத் ஆகியிருக்கும். தென் அப்போது நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஃப்ரீயாக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விப்ரோ கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எடுத்துப்போம். லாஸ்ட் இயர் இதே டேட்டில் ஒரு ஷேரோட ப்ரைஸ் 200 ரூபா. இன்னைக்கு 28 மே 2021 அதோட வேல்யூ 537 ரூபா. லாஸ்ட் இயர் நீங்கள் 20,000 ரூபாயை அந்த ஸ்டாக்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதோட வேல்யூ 53K, 53,000 ரூபா. ஸோ உங்களோட ப்ராஃபிட் மட்டும் 33,000 ரூபா இருந்திருக்கும். தென் அதோட க்ரோத் 169% உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். என்னால் இருக்க வேலையை பார்க்க முடியல ப்ரோ, டைமே இல்லை, இதில் நான் எங்கேருந்து இதெல்லாம் பண்ணுறது, ஆர் நான் இருக்க ஒர்க்கை விட்டுட்டு என்னால் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஆர் என்கிட்ட அவ்வளோ மணிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். ஏன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போடக்கூடாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா வேல்யூ உள்ள லேண்டை வாங்கணும் அப்படின்றப்போ உங்ககிட்ட ஒரு 95,000 ரூபா தான் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 இயருக்கு உங்களுக்கு 6% அந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 95Kக்கு
1 இயருக்கு உங்களுக்கு 6K ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ உங்ககிட்ட 1,10,000 ரூபா வந்திருக்கும். பட் அந்த டைமில் நீங்கள் வாங்கணும்னு நினச்ச அந்த லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி 1,20,000 ரூபாயாக இருக்கும். ஸோ உங்களோட மணி க்ரோத் லெவல் கம்மியாக தான் இருக்கும். சாதாரணமாக மணி வேல்யூ பெர் இயருக்கு 6.2% கம்மியாகிடுது. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 0.2% லாஸ் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்காது. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு 1 இயரில் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து 167% ப்ராஃபிட் கிடச்சிச்சு. பட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் உங்களுக்கு வெறும் 6.2% தான் ப்ராஃபிட். ஸோ உங்களோட மணியை நீங்கள் பேங்க்கில் இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக எதுலையாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. டிப் நம்பர் 3, இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், லேர்ன் அ நியூ ஸ்கில். நீங்கள் 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக அது எல்லாருமே பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதில் 5K ஃபோட்டோகிராஃபி கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஃபோட்டோகிராஃபி பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. தென் இன்னொரு 15Kவை உங்கள் வெப்சைட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா அஃபிஷியல் ஸ்டூடியோவுக்கு யூஸ் பண்ணுங்கள். தென் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 17Kக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 10Kவை உங்கள் நியூ பிஸ்னஸ் ப்ரொமோஷனுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் இல்லைனா லோக்கல் சேனல் ஆட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்லியிருக்க காஸ்ட் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். மணியை டபுள் பண்ணுறதுக்கு உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோ ஆனால் போதும். ஸோ நீங்கள் சம் சார்ட் ஆஃப் வேல்யூவை உங்களோட ஒர்க்கில் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோகிராஃபியில் குட் பிக்சர்ஸ் எடுக்கணும், டிஃப்ரெண்ட் போசஸ் அண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை ஃபோட்டோஸில் காட்டுங்க. அண்ட் அதை வச்சு அட்வர்டைஸ் பண்ணுங்கள். எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, வராது ப்ரோ, ஐ எம் நாட் குட் அட் ஆல் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆன்லைனில் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது. நீங்கள் அதில் எதை வேணாலும் லேர்ன் பண்ணி அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக உங்களால் முடியும். நான் ஃபோட்டோகிராஃபியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அனிமேஷன், எடிட்டிங், யூடியூப், மார்க்கெட்டிங், மியூசிக் எக்ஸெட்ரா இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். அதுக்காக உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தென் உங்களோட பெஸ்ட்டை அதில் கொடுத்து உங்களோட மணியை டபுள் ட்ரிபிள் ஆக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற ₹1 கூட வேஸ்ட் ஆக போகிறதில்ல. டிப் நம்பர் 4, ஸ்கேலிங். ஒரு செர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே உங்களோட டைமை மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் அதே ஸ்டேஜில் தான் நின்றுட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோகிராஃபி எடுத்துப்போம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தென் ஒரு 5 இயர்ஸ் ஆர் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க. அப்பயும் நீங்கள் அதே கேமராவை தூக்கிட்டு ஒரு கிளைண்ட் பின்னாடி போயிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதே ஸ்டேஜில் தான் இருப்பீங்க. உங்களோட டைம் வேஸ்ட் அண்ட் உங்களோட மணி வேஸ்ட். ஃபைனலாக உங்களோட அந்த 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஹையர் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்டை எக்யூப்மெண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை அந்த ஸ்டூடெண்ட்ஸே பார்த்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆள் தனியாக ஒரு கிளைண்ட்டை டீல் பண்ண வேண்டிய இடத்துல உங்களால் இப்போ 10 கிளைண்ட்டை டீல் பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து வர்ற ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து நீங்கள் ஹையர் பண்ண எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் வேறு லெவலில் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது பண்ண முடியும்னா நீங்கள் அவங்கள வச்சு அந்த வேலையை வாங்கிடலாம். ஸோ உங்களோட டைமை வச்சு மணியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட மணியை வச்சு மணியை க்ரோத் பண்ணுறதுக்கு பாருங்கள். தென் டிப் நம்பர் 5, இந்த மணி டபுள் பண்ணுறத நீங்கள் ஒரு கேம் அண்ட் அதில் உள்ள லெவல்ஸ் அண்ட் ஸ்டேஜஸாக பாருங்கள். இப்போது 1 லட்ச ரூபா டு 2 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் லெவல், அந்த மாதிரி ஈச் லெவல் போக போக அதில் உள்ள லெவல்ஸ் ஆர்டர் ஆகிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக யோசிச்சு அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களோட மணியை டபுள் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். ஒரு லெவலுக்கும் ஈவன் மோர் டிஃபிகல்ட்டான அப்ரோச் தேவைப்படும். ஸோ கைஸ், நான் சொல்லியிருக்க 5 டிப்ஸில் உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு யூஸ் ஆகிற, உங்களுக்கு செட் ஆகிற டிப்பை யூஸ் பண்ணி உங்களோட மணியை டபுள் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கிவ் அ லைக். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிவ் அ சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video.